அகத்தியமே சத்தியம், சத்தியமே அகத்தியம். வணக்கம் நண்பர்களே, இது அஸ்ட்ரோ சுரேஷ். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ஒரு ஜோதிட பதிவு என்ன அப்படின்னா, சிம்ம ராசியிலேயோ அல்லது சிம்ம லக்னத்திலேயோ ஒருத்தர் பிறந்திருந்தால் அவருக்கு உண்டான பலன்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாங்க. இது லக்னாதிபதி சிம்மத்தில் இருந்தாலும் அவர்களுக்கும் இது பொருந்தும். சரி, இப்போ சிம்ம ராசி சிம்ம லக்னத்தில் ஒருத்தர் பிறந்திருக்காங்க அப்படின்னா, உறவினர்களுடைய சப்போர்ட் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்குங்க. ஆனால் இந்த ஜாதகருக்கு யார் உதவி செய்வார்கள் அப்படின்னா, முன்ன பின்ன தெரியாதவங்க நிறைய உதவிகள் இந்த ஜாதகருக்கு செய்வார்கள். இப்போ இவங்களுக்கு சிம்மராசி சிம்ம லக்னக்காரர்களுக்கு லக்னாதிபதி யார்? சூரியனாக வர்றார். இப்போ லக்னாதிபதி சூரியனாக வர்றதுனால முன்கோபம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். ஆனால் இந்த ஜாதகர் பிறந்த பிறகு குடும்பத்தில் ஒரு நல்ல வளர்ச்சியானது இருக்கும். சிம்மத்துக்கு 2ஆம் அதிபதி புதன், அவரே 11ஆம் அதிபதி, 2க்கும் 11க்கும் உரியவர் புதன். அப்போ பேச்சால் நல்ல லாபம் கிடைக்கும், நண்பர்கள் மூலமாக முன்னேற்றமும் இந்த ஜாதகருக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். சிம்மத்திற்கு 3ஆம் அதிபதி, சிம்மத்திற்கு 3ஆம் அதிபதி சுக்கிரன், அவரே 10ஆம் அதிபதி, 3 10க்குரியவர். அப்போது இந்த ஜாதகர் தன்னுடைய முதல் தொழிலை, வேலைக்கு போனாலும் சரி சொந்த தொழில் செய்தாலும் சரி, முதல் தொழிலை மாற்றி வேறு ஒரு தொழிலுக்கு வேறு ஒரு துறைக்கு இந்த ஜாதகர் செல்வார் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து எழுத்து, மீடியா, ஒரு மாதிரி கிரியேட்டிவான விஷயங்களை செய்யக்கூடிய அந்த ஃபீல்டில் இந்த ஜாதகருக்கு வெற்றி என்பது கண்டிப்பாக கிடைக்கும். அடுத்து சிம்மத்திற்கு 4ஆம் இடம் என்பது செவ்வாயை குறிக்கக்கூடியது. அந்த 4ஆம் அதிபதியே 9ஆம் அதிபதி, அவரே பாதகாதிபதி. அப்போ தாய் தந்தையரனுடைய அன்பானது குறைவாக இருக்கும். அவர்களால் கொஞ்சம் பிரச்சனைகளும் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஆனால் சொத்து என்பது இவர்களை தேடி வரும். சொத்து சார்ந்த விஷயங்களில் அதிர்ஷ்டம் கொண்டவர் அப்படின்னு சொல்லலாம். சிம்மத்திற்கு 5ஆம் இடத்தை குறிக்கக்கூடியவர் யார்? குரு, அதன் அதிபதி குரு, அவரே 8ஆம் அதிபதி, 5க்கும் 8க்கும் உரியவர். குழந்தை தாமதமாக பிறக்கும், குழந்தை சார்ந்த கவலை இருக்கலாம், இல்லை குழந்தை அப்படிங்கிறது மருத்துவத்தின் மூலமாக பிறப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. பூர்வீக சொத்து இருக்காது, அப்படி சொத்து இருந்தாலும் அது கிடைக்காது. அந்த பூர்வீகத்தில் போய் எந்த ஒரு காரியமும் செய்யாமல் இருப்பது நல்லது. அடுத்து 6ஆம் அதிபதியாக சனி பகவான் உள்ளார். 6ஆம் அதிபதியே 7ஆம் அதிபதி. அப்போது பார்ட்னர் ஆண் ஜாதகமாக இருந்தால் மனைவி, பெண் ஜாதகமாக இருந்தால் கணவர் வேலைக்கு செல்பவராக இருப்பார். வேலை அப்படிங்கிறது அவங்களுக்கு சிறப்பு. இதுவே இது சிம்ம லக்னத்தில் பிறந்த ஆணாக இருந்தால் பெண் வேலைக்கு செல்வது தான் சிறப்பு. அப்படி வீட்டிலே இருந்தாங்கன்னா நிறைய சண்டை சச்சரவுகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அடுத்து 12ஆம் அதிபதியாக யார் வருவா? சிம்மத்திற்கு சந்திரன் வருவார். அப்போது இவர்களுக்கு மறதி என்பது ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரு மாதிரி பேசியிருப்பாங்க, அப்புறம் இன்னொரு மாதிரி பேசுவாங்க. ஏன்னா முன்னாடி பேசுனது மறந்து போயிடும். குறும்புத்தனம் இவர்களிடம் இருக்கும். மறதியும் குறும்புத்தனமும் இவர்களிடம் அதிகமாக இருக்கும். சரியா? இப்போ நம்ம பார்த்தது எல்லாம் சிம்ம ராசியிலேயோ சிம்ம லக்னத்திலேயோ அல்லது லக்னாதிபதி சிம்மத்தில் இருக்கிற மாதிரி பிறந்தவர்களுக்கு இது பொருந்தும். சரியா? ரைட் நண்பர்களே, உங்களுடைய ஜாதகத்தை முழுமையாக ஆய்வு செய்து உங்களுக்கு உண்டான பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினால் ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அல்லது வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஜாதகம் பார்க்குறதுக்கு உண்டான வழிமுறைகளை நான் உங்களுக்கு தெரிவிக்கின்றேன். அதே போல் ஜோதிட மாற்றம் மூலமாக கற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்பினாலும் என்னை தொடர்பு கொள்ளுங்கள். அதற்கான வழிமுறைகளை நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன். நண்பர்களே, கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது, குரூப் லிங்க் இருக்குது. அதை கிளிக் பண்ணி அதில் விருப்பமுடையவர்கள் இணைந்து கொள்ளுங்கள். இந்த சேனலை முடிஞ்சவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய பதிவுகள் உங்களை உடனுக்குடன் வந்தடையும். மீண்டும் மற்றொரு பதிவுடன் நாளைக்கு நான் உங்களை சந்திக்கின்றேன். அகத்தியமே சத்தியம், சத்தியமே அகத்தியம். நன்றி நண்பர்களே.